மாமா, பிருத்வி வந்து நிக்கிறான் பாருங்க. நான் கயல் கிட்ட பேசி அவளை கூட்டிட்டு வரத்துக்கு முயற்சி பண்றனான்னு பாக்குறான். இப்போ கயல் கிட்ட பேசுற நேரம் வந்துடுச்சு. என்ன பேசுறேன்னு மட்டும் பாருங்க. ஃபங்க்ஷன் நல்லா போச்சு. ஆமாமா. கிராண்டா இருந்துச்சு. வணக்கம்மா. ஹலோ. ஹாய். கயல், எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். பிருத்வி விஷயமா தான். மா சொல்லுமா. ஒரு நிமிஷம். சரிம்மா. என்ன மேடம்? இங்க பார், நான் அப்பப்போ உன்கிட்ட பேசுறதெல்லாம் தொழில் முறை போட்டி, அவ்வளவுதான். அதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காத. ஆனா இப்ப நடந்த விஷயத்த கேள்விப்பட்டப்போ என்னால பேசாம இருக்க முடியல. மேடம், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல மேடம். உனக்கு புரியல, ஆனா எனக்கு புரியுது. பிருத்வி விஷயத்துல நீ எவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு எனக்கு புரியுது. மேடம், உன் முகத்தை பார்க்கும்போதே என்ன கேட்க போறேன்னு புரியுது. யார் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு பாக்குறியா? முன்னாடியே இண்டஸ்ட்ரியில இந்த விஷயத்த பத்தி அரசல் பொரசலா பேசினாங்க. அப்பெல்லாம் நான் நம்பல. இன்னைக்கு பிருத்வியே நேர்ல என்ன கூப்பிட்டு சொன்னாரு. ஷாக் ஆயிட்டேன். என்னடா இதுன்னு யோசிச்சேன். பத்தாத குறைக்கு அந்த டிரைவர் வேற இல்லாத வேலையெல்லாம் பண்ணி விட்டுருக்கான். ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னா வேலைக்கு போறதுதான் ஒருத்தருக்கு அழகு. அதை விட்டுட்டு இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி காதல வரவழைக்க முடியுமா என்ன? அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையில போய் தான் முடியும். இல்ல மேடம், கண்டிப்பா பிருத்வி சொல்லி சிவம் அண்ணன் இப்படி பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு பிருத்வி மேல எந்த வருத்தமும் இல்ல மேடம். அவர் இப்படி செய்ய சொல்லிருக்க மாட்டாருன்னு 100% நம்புறேன். சரி கயல், இதோட விட்டுடு. எதையும் யோசிச்சு குழப்பிக்காத. இது நீ ஜெயிச்சு நின்னுட்டு இருக்கிற நேரம். அடுத்தடுத்த கமிட்மெண்ட் மூலமா நீ மேல மேல போகணும். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்கிற மொத்த பேர் கண்ணும் ஓ மேலதான் இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். காய்ச்ச மரந்தா கல்லடிப்படும் கயல், பாத்துக்கோ. ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். போலாமா? போலாம். வா. கார்லாம் கொடுத்து செம்மையா அசத்திட்டாங்க. ஆமாமா. வாமா. நல்லா இருந்ததுல ஃபங்க்ஷன். என்னாச்சு நேத்ரா? பிருத்வி, அது வந்து
இங்க வேணா, தள்ளி போய் பேசலாம். வா வா நேத்ரா. கமான். சொல்லு நேத்ரா, பேசுனியா? கையில என்ன சொல்றா? என்னாச்சு நேத்ரா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாட்டி எப்படி? சொல்லு நேத்ரா, என்னாச்சு? இல்ல பிருத்வி, நான் என்னன்னு பதில் சொல்றது? ஏன் நேத்ரா? ஆமா பிருத்வி, பாசிட்டிவா ஏதாச்சும் நடந்திருந்தா நானும் சந்தோஷமா சொல்லியிருப்பேன். ஆனா பாசிட்டிவா எதுவுமே நடக்கலையே பிருத்வி. என்னாச்சு? கையில் என்ன சொன்னா? உங்களை விட எனக்கு பெரிய ஏமாற்றம் பிருத்வி. கையில பத்தி நான் என்னென்னமோ நினைச்சிருந்தேன். டச் அப் கேர்லா இருந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. பொறுமையா, நிதானமா அண்ட் பாந்தமா நடந்துப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறா பிருத்வி. முன்ன இருந்த கையல் இல்ல, அவ மாறிட்டா, கம்ப்ளீட்டா மாறிட்டா. இல்ல நேத்ரா, இப்போ அவ ஹீரோயின் கையலா இருக்கா. ஓ, எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்ளோ நாள் அவ உங்க கூட டிராவல் பண்ணியும் உங்களை தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா பிருத்வி. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காள? அப்படி என்ன சொன்னா? அவளுக்கு பயங்கர மூட் அவுட்டான். எதையுமே பேசுற நிலையில அவ இல்லையா. நான் எவ்வளவோ சொல்லியும் அவ காது கொடுத்து கேட்க தயாராவே இல்லை பிருத்வி. அவ காது கொடுத்து கேட்க தயாராவே இல்லை பிருத்வி. நீங்க இவ்ளோ டிஸ்டர்ப்டா இருக்கிறத பார்த்ததுனால என் கௌரவத்தை விட்டு அவகிட்ட கெஞ்சி கூட பார்த்துட்டேன். அவ சுத்தமா மசிய மாட்டேங்கிறா பிருத்வி. நேத்ரா, நான் என்ன பண்ணட்டும்? ஐ எம் வெரி சாரி. நானும் எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம் தான் ட்ரை பண்ணேன். பட் முடியலையே. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன நேத்ரா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் பேசாத. நீ என்னைக்குமே என்னோட வெல் விஷர், மை ஃப்ரெண்ட். அதனால தான் உங்ககிட்ட இதெல்லாத்தையும் ஷேர் பண்ணி உன்னை அவகிட்ட பேச சொன்னேன். பரவாயில்ல, விட்டதில்ல. கையல் எப்படி ஒரு மூட்ல இருக்கான்னா நாம என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு நேத்ரா, நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ கையல் கையல் இப்படி எல்லாம் மாறி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொருத்தரோட மாற்றம், வளர்ச்சி, இது எல்லாத்தையும் காலம்தான் தீர்மானிக்குது போல. ஓகே ஓகே, எல்லாமே என் விதிப்படியே நடக்கட்டும்.